ஹாய், குட் மார்னிங். எப்படி இருக்கீங்களா? சுகமாக இருக்கீங்களா? நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. புதிய மாதத்திலே 6ஆம் மாதத்திலே உங்களுடைய வாழ்க்கையில் நினைப்பதற்கு மேலான காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாத காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் பெருமழை உங்களுடைய வாழ்க்கையில் வசிக்க பண்ண செய்வார். ஆசீர்வாத கதவுகள் திறக்கப்படும். ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படும். உன்னதமான தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆசீர்வாத கதவுகள் திறக்கப்படும். அல்லேலூயா. அந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் பெரிதான ஒரு காரியத்தை செய்ய போகிறார். நீங்கள் அதை காண்பீர்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த காலகட்டங்களில் தேவனை நாங்கள் தேடும்படியாக இருக்கிறோம். ஜெபிக்கிற பொழுது தேவன் உங்கள் தேவைகளை நாம் சந்திக்கிறவராக இருக்கிறார். ஒன்றுக்கு கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோடு உங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் கர்த்தரிடத்தில் வையுங்க. அவர் ஏற்ற நேரத்தில் அந்த காரியத்தை செய்வார். ஆமென். உங்களுக்கான ஒரு புதிய ஸ்தலத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துவார். உங்களுக்காக ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். எந்த மனுஷனால் தடைப்படுத்த முடியாது. ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கடன் தொல்லைகள், மனபாரங்கள், சஞ்சலங்கள், வியாதிகள், போராட்டங்கள், டிப்ரெஷன், மன அழுத்தங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி போடுவார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கர்த்தர் பெரிய காரியங்களோட வாழ்க்கையில் செய்வார். சொன்னதை செய்யும் கர்த்தர் நம்ம விட்டு விடுவதில்லை. ஆமென். யாக்கோப்பு போராடி செபித்த வேலையிலே அவன் அந்த ஆசீர்வாத சுதந்திரத்தை கொண்டான் பார்க்கிறோம். அல்லேலூயா. நாமும் அவருடைய பாதத்தில் இருந்து செபிக்கிறவர்களாய் மாறுவோம். செபத்தில் ஒரு மாற்றத்தை காண்போம். அல்லேலூயா. அவர் எங்களை விசாரிக்கிறபடியினால் உங்களுடைய கவலையில் அவர் மேல் வைத்து விடுங்கள். கர்த்தருமே பாரத்தை வைத்து விடு. கலகி தவிக்காது. அவரே உன்னை ஆதரிப்பார். உண்ட வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். சொன்னது ஒரு நாள் விட மாட்டார். உங்களுக்கு வருகிற நிந்தைகள், போராட்டம், அவமானங்கள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. மன சஞ்சலங்களை அவர் எடுத்து போடுவார். ஆசீர்வாத கதவுகள் திறக்கப்படும். ஆமென்.